ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஹலோ, இது கல்யாணி சுஷீலா பவன் தானே? ஆமாமா, இது கல்யாணி சுசீலா பவன் தான். அது உங்க சொந்த வீடு தானே? இல்ல, சொந்த வீடு இல்ல. இது எனக்கு சொந்தமான வீடு இல்ல. இது என் தங்கச்சி வீடு. ரொம்ப நாள் அந்த வீட்ல யாரும் இல்ல. ஓகே. எப்போதான் அங்க போவேன். சரி. அத பாத்துக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. ஆமா. அங்க தங்குறதுக்கு வசதிகள் கம்மி தான். ஒரு 4-5 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கலாம். உங்க எதிர்பார்ப்புகள்? எதிர்பார்ப்பா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. சரி. எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. இதுக்கு முன்னாடி இங்க தங்கியிருந்தாங்க பாத்தீங்களா? ஆமா. அவங்களுக்கு தான் இந்த வீட்ல தங்குறதுக்கு முழு நம்பிக்கை இல்லாம இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பயங்கிற எண்ணம் இல்லாம இருந்தா நல்லது. அப்புறம் நீங்க எப்ப வேணும்னாலும் கூட்டிட்டு வரலாம். இங்க வரவங்க எல்லாம் எதிர்பார்ப்போட தான் வர்றாங்க. ஹலோ. சொல்லு. நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். என்ன? எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. நீ எங்களை கழட்டி விட மாட்டேன்ல? நீ என்னையா சொல்ற? இல்ல, நீ அடிக்கடி அப்படி பண்ணிருக்க. போன வாட்டி கேனிங் ட்ரிப் கேன்சல் ஆனதே உன்னாலதான்டா. மன்னிச்சிருப்பா. இத கேளு, கல்யாணி ட்ரிப்புக்காச்சும் நீ வந்துதான் ஆகணும், சரியா? ஹலோ சல்லு. ஹலோ. நாம ஒரு பெரிய டிராவல் போக போறோம். யாரெல்லாம்? நானு, நீ, அப்புறம் ஆதித்யா. இந்த ஆதித்யா வந்தா பெரிய பிரச்சனையாகும்பா. இல்ல அப்படிலாம் இல்ல. அவன் வரலன்னா சுவாரஸ்யமாவே இருக்காது. அவன் கண்டிப்பா வரணும். வேற எதுக்கும் இல்ல, நமக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. சரி, பரவாயில்ல, உன் இஷ்டம். நாளைக்கு மத்தியானம் நாம கிளம்பிடுவோம். ஈவினிங் அங்க ரீச் ஆகிற மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னன்னு சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பேக்ல கொண்டு வா, நமக்கு தேவைப்படும். ஓகே? ஓகே. See you tomorrow for our expedition. எனக்கு இந்த பேய் பிசாசுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. நீ நம்ப வேண்டாம். உன்கிட்ட யார் சொன்னா நம்புறதுக்கு? ஆனா உள்ள இங்க பாரு, இங்க இருட்டதா இருக்கு. இங்க என்ன இருக்குன்னு சொல்லு. பார்த்து ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது. இது போலிஷ் பண்ணிருக்காங்க போல. அப்படி இருந்தா என்ன? ஆமா, நீங்க எல்லாம் யாரு? வணக்கங்க. நாங்க இங்க எக்ஸ்பெடிஷனுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்த பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே இங்க வந்திருக்கீங்க. இருட்டாயிடுச்சுன்னா இந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். சாப்பாடு விஷயமா ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும்னா அது என்னால முடியாது. நீங்களா உள்ள ரெடி பண்ணிக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. 5 மணி ஆச்சுன்னா இங்க சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. அப்படியா? இப்ப இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நாளைக்கு காலையில விடியறதுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும்னு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். இன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாம் சேஃப் ஆயிட்டீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா வந்து நான் உங்களை பாக்குறேன். என்ன நான் சொல்றது புரியுதா? அப்புறம் இன்னொரு விஷயம், வீட்டோட சாவி கொடுக்க மறந்துட்டேன். தேங்க்யூ. கவலைப்படாதீங்க, எங்களுக்கு எதுவும் ஆகாது. மேடம், உண்மையாவே இங்க ஏதாவது இருக்கா? சரி, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கா? ஏன் இப்படி கேக்குறீங்க? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த பேய் பிசாசு பத்தி நம்பிக்கை இருக்கும். இங்க பேய்கள் இருக்குதுன்னு சொல்றீங்களா? சரி, அது என்னன்னு பாப்போம். எங்களாலையும் பார்க்க முடியும்ல. அது ஒவ்வொருத்தருடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்கு. தேடி பார்த்தா கிடைக்கும், தேடலனா கிடைக்காது. உங்க எல்லாருக்கும் இந்த ராத்திரி நல்லதா இருக்கட்டும். தேங்க்யூ. சரி, நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க உண்மையிலேயே நல்ல தைரியசாலின்னா கண்டிப்பா நான் காலையில உங்களை பார்ப்பேன். ஓ, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஏதாவது ரெடி பண்ணி உடனே சாப்பிடணும்பா. இதோ நாம வந்துட்டோம். ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தா அந்த மாளிகைக்கு. நாங்க இங்க எக்ஸ்பெடிஷனுக்காக வந்திருக்கோம். இப்போ என் கூட இருக்கிறது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சலோனி, அப்புறம் என் நண்பன் ஆதித்யா, அப்புறம் நான் தான் உங்களுடைய ரூபல். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்குதா இல்லையான்னு. இருந்துச்சுன்னா அந்த பேய் கூட தங்க முடியுமான்னு கூட பார்க்கலாம். இல்ல, எனக்கு புரியல. நீங்க வந்து பாருங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நடக்க போறது எல்லாமே நீங்க வந்து பாருங்க. நம்ம தான் வீட்டுக்குள்ள நுழைகிறோம். நம்மளை சுத்தி எல்லாம் இருட்டாதான் இருக்கு. எதையுமே பார்க்க முடியல. எங்க வெளிச்சம்? எங்க வெளிச்சம்? எங்க லைட்? லைட் 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 எங்க? லைட் வந்துச்சு. இது என்னது? எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க.
இதனால நம்பவே முடியலையே. வெளியில இருந்து பார்த்த மாதிரி உள்ள இல்ல. இது என்ன கலண்டரா? போட்டோ ஃப்ரேமா? இப்படி நிறைய விஷயங்கள் இங்க இருக்குது. எல்லாமே ரொம்ப கிளீனா கூட இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி இங்க ஏதாவது குடும்பம் தங்கியிருப்பாங்களா? அப்படின்னா அவங்க இங்க இல்ல. அதுவும் இல்லனா அவங்க ஒருவேளை இங்கே மாயமாய் இருப்பாங்களோ? அதுவும் இல்லனா அவங்க தான் ஒருவேளை. சரி, ஏதோ இருக்கட்டும், பார்க்கலாம். அடுத்ததா என்ன நடக்கும் நம்ம பார்ப்போம். யாருமே போயிடாதீங்க, நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க எங்களுடைய ஹாரர் ஃபிலிம். இப்போ என்னுடைய கேமராவில் நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அங்க யாரோ இருக்காங்களா? போய் பார்ப்போமே. இந்த லைட் சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியலையே. வா போய் பார்ப்போம். எங்க இருக்கு இந்த லைட் சுவிட்ச்? ஆமா ஆமா, லைட் சுவிட்ச் கண்டுபிடிச்சாச்சு. இல்ல, ட்ரை ஃப்ரூட்ஸா? ஏய் ரூபல், எங்க இருக்க நீ? நான் இந்த வீடு கொஞ்சம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது என்ன டப்பாக்குள்ள பிஸ்கட்டா? வாவ், பரவாயில்லையே. இந்த எக்ஸ்பெடிஷன் எதிர்பாராத விதமா ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. இது கிச்சன் தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். வாவ், இது ஒரு பிக்னிக் மாதிரி ஆயிடுச்சு. ஓஹோ, இப்போ வந்து நேரம் சாயந்தரம் 7:30 மணி. எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்கு, எதுவுமே நடக்கல. ஆனா அந்த பொம்பளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவினிங் 5 மணியிலிருந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கும்னு தான். விடிய காலம் வரைக்கும். ராத்திரி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். தெரியல. இப்போ நைட்டு 9:30 மணி. இதுவரைக்கும் இங்க எந்த பிரச்சனையுமே நடக்கல. இப்போ வரைக்கும் எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்கு. வீடு ஃபுல்லா நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம், யாரையுமே நாங்கள் பார்க்கல. எந்த சத்தமும் கேட்கல. பயமுறுத்துற மாதிரி நிழலோ காற்றோ எதுவுமே இல்லை. எந்த பேயுமே வரல. அப்புறம் நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வந்து சல்லு. இவ இப்போ சரக்கு அடிச்சு நல்ல போதையில இருக்கா. இதுக்கு மேல அதிகமா பேசின இந்த பாட்டை வச்சு மண்டையை ஒடிச்சிருவேன். அடிப்பாளாம். அப்புறம் இங்க இன்னொருத்தர் இருக்காரு, நம்மளுடைய மிஸ்டர் ஆதித்யா. இவன் நல்லா குடிச்சு குடிச்சு போதையில மட்டையா இருக்கான். போட்ல காலியான பிறகும் அவனுக்கு அது கீழே போடவே மனசு இல்ல. நீ பேசாம இருடா. பாட்டிலும் காலி, நானும் காலி. நம்ம பார்ப்போம் நடுராத்திரியில என்ன நடக்க போகுதுன்னு. நம்ம நினைச்ச என்டர்டெயின்மெண்ட்டும் கிடைக்குமான்னு பார்ப்போம். நீங்க எல்லாருமே எங்க கூடயே
என்டர்டெயின்ட் ஆவீங்க. என்டர்டெயின்மெண்ட் தோ இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். யாரா இங்க இருக்கிறது? இப்போ டைம் 10 ஆச்சு. நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? என்னவோ பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லை. நாம இங்க வந்திருக்கிறது எக்ஸ்பெக்டேஷனுக்காக. நீங்க நல்லா குடிச்சிட்டு வேற பண்ணிட்டு இருக்கீங்க. பாருங்க இவங்களோட காதல் காளி ஆட்டத்தை. பாருங்க நல்லா பாருங்க. ஏய் மரியாதையா கேமரா எடுத்துட்டு இருந்து போயிடு. போன்னு சொல்றேன்ல. பயப்படுற மாதிரி இங்கே ஒன்றும் இல்லைனாலும் நம்ம எல்லாருக்கும் இதோட பயங்கரமான விஷயத்தை பார்க்கலாம். காஸ்டிங் ரூபலும் செக்ஸி சொல்லும். அப்புறம் நான் ஆதித்யா கேமராமேன். செக்ஸ் டிவி. இதை நல்லா பாருங்க. சூப்பரா இருக்குப்பா. ஏன்னா தலகாணி மட்டும்தான் இருக்கு. ஓ பக்கத்துல இருக்குங்களா? நல்ல கொண்டாட்டம். டேய் அறிவு கெட்டவனே, அங்கதான் நிறைய ரூம் இருக்குல்ல, அங்க போய் உன்னோட டாக்குமெண்ட்ரி வேலை எல்லாம் பாரு. இங்க எதுக்குடா வர? நான் போறேன், நீங்க இங்கேயே இருங்க, நானே போயிடுறேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி செக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். உங்க எல்லாருக்கும் இதை பார்க்க எப்படி இருக்கு? டேய் அறிவு கெட்டவனே, இது நம்மளுடைய செக்ஸ் எக்ஸ்பெடிஷன் கிடையாது. போ, இங்கேருந்து போன்னு சொல்கிறேன்ல. போடா. சரி சரி நான் போயிடுறேன்ப்பா, போயிடுறேன். போகிறேன். டேய் அங்கே லைட்டு ஆஃப் ஆயிடுச்சுடா. ஏண்டா அறிவு கெட்டவனே, குடிச்சிட்டா உனக்கு கண்ணே தெரியாதாடா? இங்க பாரேன், இந்த இடத்துல பெட்டு ஃபேனுன்னு கிடைச்சது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அதை அனுபவிக்காம இருக்கியேடா. இந்த மாதிரி வீடு கிடைச்சதுக்கு எப்படி அனுபவிக்கணும் தெரியுமா? இங்கதான் லைட் இல்ல எதுவும் இல்லன்னு தெரியுதுல்ல. உன் வேலைக்கு இது வேணாண்டா, போடா. நீ அந்த பக்கம் போ. நான் போறேன், நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் போறேன், நீங்க நல்லா பண்ணுங்க. என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். உண்மை சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. அம்மாடி எவ்வளோ இருட்டா இருக்கு, அதனாலதான் பயம் வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல, இங்க யாராச்சும் வந்திருப்பாங்களா? இந்த இடத்துல எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னன்னே தெரியல. என்ன ரத்தம் வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும், அதனால தான் ரத்தம் வருது. வீடு சுத்தமா இருந்தாலும் ரொம்ப நாள் பூட்டி கிடந்துச்சுல, அதனால தான். ஈரமா இருக்கிறதுனால ஏதோ ஸ்மெல் அடிக்குது, வேற ஒன்றும் கிடையாது. நீ பயப்படாத. என்ன இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு பயம் வருதுப்பா. உங்ககிட்ட தான் பயப்பட வேணான்னு சொல்லிட்டேன்ல. இது நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய டைம். என்னடா இவ்வளோ படி இருக்கு? இது ஏன் அடைச்சி வச்சிருக்காங்க? இதோட சாவி இப்படி எங்க தேடுறது? கடவுளே என்ன பண்றது? அப்போ மறுபடியும் கீழே போகணுமா? இங்க ஒரு லிஃப்ட் கூட வைக்க மாட்டீங்களாடா? பிடிச்சனாலதான் ஆதி, என்னாச்சுன்னு தெரியலையே.
ஆதி என்னாச்சு? அதான்ப்பா எனக்கு பயம் இப்ப அதிகமாயிட்டே இருக்கு. என்னாச்சு? நீ பயப்படாத. ஆதி இப்ப நீ எங்களை வந்து தேவையில்லாம பயமுறுத்துற. ஏன்டா இப்படி எல்லாம் வந்து செய்யற? ஏய் இவன் நல்லா தண்ணி தண்ணி அடிச்சா ஒழுங்கு அடிச்சிருக்கான்ப்பா. மரியாதை படுத்து தூங்கிடணும். தேவையில்லாம பயமுறுத்திக்கிட்டு சுத்துறான். முதல்ல இறங்கி போடா. ஏய் நான் ஏன்டா உங்களை பயன்படுத்தணும் சொல்கிறா? நீ பேயும் தானே நினச்ச. ஏன்டா குடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு கோவம் வேற வருதா? எனக்கு எங்கே கோவம் வந்துச்சு? உங்களுக்கு தான் கோவம் வந்துச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் அந்த பக்கம் திரும்பி படுத்து தூங்கிடுறேன். மரியாதையா இங்கிருந்து போடா குடிக்காரா. உனக்கு என்னாச்சு? இல்ல அவன் எங்க போனா? அவன் எங்கதான் போயிருப்பான்? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆதித்யா நீ எப்படிடா இங்க? நீ எப்படா உள்ள இருந்து எழுந்திச்சு போன? எனக்கு எதுவும் ஞாபகத்தில் இல்லை, எல்லாமே மறந்து போச்சு. என்னாச்சுன்னு சொல்றா? நான் இந்த மேலே இருக்கிற ரூமுக்கு போகலான்னு ட்ரை பண்ணேன்னா அப்போது யாரோ வந்து என் பின்னாடி இருந்து தள்ளி விட்டானா, முதுகுல நல்லா அடி. அப்புறம் திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை, எல்லாம் மறைஞ்சு போச்சு, மறந்தும் போச்சு. டேய் ரூபல், நம்ம இங்கேருந்து வெளியில் போயிடலாம், அதுதான் நமக்கு நல்லது. ரூபல் ரூபல் சனல் எங்கே போனீங்க? அடா யாருமே இல்லை, எங்கே போனாங்க? ஏய் உனக்கு என்னாச்சு? என்னன்னு சொல்லுடா. நீ எங்கே போன? இவ்வளோ நேரம் நீங்கள்லாம் இங்கே தானே இருந்தீங்க. நீ என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? அவன் உன் கூட தானே இருந்தான். நான் அந்த பக்கமா போனதுக்கு அப்புறம் அவன் எங்க போனான்னு என்கிட்ட கேக்குற? ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பான். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல. ஏய் உனக்கு என்னாச்சு? ஏய் என்னன்னு சொல்லு. ஏய் ஏய் இங்க உட்காரு, மெதுவா மெதுவா. ஏய் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லு. சொல்றா. டேய் ரூபல். ஏய் ஏய் உன் உடம்பு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அப்படின்னா இவன் இவ்வளவு நேரம் எங்க இருந்தான்? சொல்லு, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போயிடணும். அட எப்படிப்பா இவனை தனியா விட்டுட்டு போறது? நம்ம கூட்டிட்டு போலாம். சீக்கிரமா போய் ஆவணும், வா. ஏய் எழுந்திரு, நான் சொல்றத சொல்றது கேளு. கேளு, நம்ம இங்க இருந்து போயிடலாம், வா. ஏய் அந்த வீட்டை பாரு. என்னது திருப்பி இந்த இடத்துல வீடு வந்திருக்கு? ஏய் அங்க பாரு. ஏய் இங்க பாரு, அந்த வீட்டை பாரு. இது இப்ப இங்க வந்தது. யாரோ நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்?
இந்தா வீட்டோட சாவி. தேங்க்யூ. இங்க இருக்கிற விஷயம்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? நல்லா தெரியும். இப்ப நான் போனா காலையில 5 மணிக்கு தான் இந்த ஊருக்கு வருவேன். புரியுதா? சரி. இந்த வீட்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிடுற அளவுக்கு எல்லா பாத்திரங்களும் இருக்கு, தண்ணி வசதியும் இருக்கு. ராத்திரியில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாளை காலையில வந்து நான் உங்களை பார்க்கறேன். சரி. காலையில வந்து பாக்குறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே மேடம். உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்குவா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உங்க எதிர்பார்ப்பு இங்க நடந்தா போதும். சரி மேடம். எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. நான் போயிட்டு வரேன். ஓகே. எதிர்பார்ப்பு